மூமெண்ட்ஸ் ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, சாதி ஒழிப்பு இயக்கங்கள், சாதி ஒழிப்பு இயக்கங்களுக்கு யாரெல்லாம் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜோதிபா புலே இந்த சாதி எதிர்ப்பு போராட்டங்களில் ஜோதிபா புலே வந்து மிக முக்கியமானவராக கருதப்படுறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்ப்போம். 1827 இவர் மகாராஷ்டிராவில் வந்து பிறக்கிறார். மகாராஷ்டிராவில் பூனே அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு ஜோதிபா கோவிந்தராவும் புலே வந்துட்டு பிறக்கிறார். சரிங்களா. இவர் இந்தியாவிலே முதன்முறையாக அன்டச்சபிள் பீப்புள்ஸ், டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா, அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 1852 பூனாவில் ஒரு ஸ்கூல்ஸை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்து சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிற ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, அதாவது உண்மையை தேடுவோரின் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இங்கே பிராமின் பீப்புள்ஸால் டாமினேட் பண்ணப்பட்ட மற்ற சொசைட்டி பீப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சத்யசோதக் சமாஜ். இது 1870 ஆரம்பிக்கிறார். சரிங்களா. அதாவது ஜோதிபா புலே மிகப்பெரிய அளவில் சைல்டு மேரேஜ் எதிர்த்தார். அதே மாதிரி விடோரி மேரேஜ், அதாவது விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கிறார். ஜோதிபா புலே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபும் சாவித்ரிபா புலே, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை நாள் முழுவதுமே இவங்க டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காகவும், அதேமாதிரி சைல்டு மேரேஜ் எதிர்க்கிறதுக்காகவும், விடோ ரீமேரேஜுக்காகவும் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இவர் ஜோதிபா புலே வந்துட்டு ஒரு புக் எழுதிருக்கிறார். அந்த புக்கு குலாம்கிரி அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. குலாம்கிரி அப்படின்னு சொன்னா ஸ்லேவரி அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா. அதுக்கடுத்து நாராயணகுரு யார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாராயணகுரு வந்து பார்த்தோன்னா இவர் கேரளாவில் கூட ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். கேரளாவில் வந்து பார்த்தோன்னா அப்போ திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களோட இதில் தான் இந்த கேரளா எல்லாமே வந்துச்சு. அவர் வந்து மிகப்பெரிய அளவில் மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட் இது மூணுமே மிகப்பெரிய அளவில் புலமை பெற்ற ஒருவராக வந்துட்டு நாராயணகுரு வந்துட்டு விரும்புகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அன்டச்சபிள் பீப்புள்ஸ் எவ்வளோ வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ வந்துட்டு ப்ராப்ளமாக சந்திக்கிறாங்க, எவ்வளோ வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரொம்பவே மனம் அருந்தி போன இவர் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய இயக்கங்களை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காரு. அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறார். சரிங்க. அவங்களோட டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை வந்து ஏற்படுத்துகிறார். சரிங்களா. அதுக்கடுத்து இது யாரோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் டிப்ரெஸ்டு கிளாஸோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான். இந்த மாதிரியான இயக்கங்கள் ஏற்படுத்தும் மூலமும் அவரோட கருத்துக்கள் மூலமும் ரொம்ப இன்ஸ்பயரான 2 பேர் யார் அப்படின்னு சொன்னால் குமரநாசன் அண்ட் டாக்டர் பால்பு. இவங்க 2 பேருமே நாராயணகுருவோட ஸ்பீச்சால் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த இயக்கத்தை ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அந்த ஆர்கனைசேஷனை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க இவங்க 2 பேரும். சரிங்க. அதுக்கடுத்து ஐயங்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வந்து பிறக்கக்கூடியது தான். 1863 வெங்கனூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் அங்கே இருக்கக்கூடிய டிப்ரெஸ்டு கிளாஸில் பிறக்கிறதுனால இவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் எல்லாமே ரிச் பீப்புள்ஸ் தான், அதாவது ஹை கேஸ்ட் பீப்புள்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எதிர்த்து வந்து பார்த்தோன்னா ஐயங்காளி இவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கேஸ்ட், அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வரக்கூடாது, இந்த அதாவது பொதுவான ரோட்டில் வரக்கூடாது, அதுக்கடுத்து இந்த எங்களோட வீதிக்குள்ளார் ஸ்ட்ரீட்குள்ளார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இவர் எதிர்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மாட்டு வண்டி பூட்டிட்டு நடந்தே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன பிளேஸில் மாட்டு வண்டியை பூட்டிட்டு அந்த வழியில் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. சரிங்களா. இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய பீப்புள்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கூல்ஸை வந்துட்டு கட்டுறாரு. இவரோட நாராயணகுருவால் அவரோட ஆக்டிவிட்டியால் இன்ஸ்பயரான ஐயங்காளி வந்து பார்த்தோன்னா ஒரு இயக்கம் வந்துட்டு ஏற்படுத்துகிறார். சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு 1907 ஏற்படுத்துகிறார். சரிங்களா.